ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களுங்க ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் சதுர்த்தினாலே கொழுக்கட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எப்படி கொழுக்கட்டை செய்யறோம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 நிமிஷம். அதுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து கரும்பு சக்கரை சேர்த்திருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கிட்ட வெள்ளை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கரும்பு சக்கரை சேர்த்திருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கூட இருந்தால் அதை சேர்த்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூட அப்படியே ஏலக்காயும் தேங்காயும் கலந்து 2 நிமிஷம் கலக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பூரணம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பூரணம் ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்து தண்ணியாக சூடு பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். மாவு அது கூட கலக்குவோங்க ஃப்ரெண்ட்ஸ். மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக கலக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணிக்குள்ளே உப்பு சேர்த்து மாவுக்குள்ளே ஊற்றி கொஞ்சம் பிணைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பூரணத்தை உள்ளே வச்சு இந்த மாதிரி அச்சு பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட அச்சு வைக்கிறது இருந்தால் அச்சு பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு இல்லைன்னா கையிலேயே பிடிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அச்சில் பிடிச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மூடி வச்சு வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். குத்தி பார்த்தா கம்பியில் ஒட்டாமல் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுட 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 இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.